ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மண்டே பொறுத்தளவுக்கு மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு ஒரு நெகட்டிவ் சைடு அடிக்கிறப்போ வாய்ப்பு இருக்கிறதா தோணுது. ஏன்னா ரீசெண்டாக வந்திருக்கிற நியூஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் பேனிக் கிரியேட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நிஃப்டி 50க்கு ரொம்பவும் அதிகமான ஒரு பங்கு இருக்கிற சில கம்பெனிஸில் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோடிக்கு மேற்பட்ட இழப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அதுலேயும் குறிப்பாக நம்ம டிசிஎஸில் 20,929 கோடி வந்துட்டு டிக்ளைன் ஆகிருக்கு. அதே சமயத்தில் ஹெச்டிஎஃப்சியில் மார்க்கெட் கேப் 20,538 கோடி டிப் ஆகிருக்கு. ஹச்யூஎல்ல 10,114 கோடி டிப் ஆகிருக்கு. இன்ஃபோசிஸில் கிட்டத்தட்ட 4,129 கோடி டிப் நடந்திருக்கு. ஐசிஐசிஐ பேங்க்கில் 1,608 கோடி வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. எஸ்பிஐயில் 89.24 கோடி டிக்ளைன் ஆகிருக்கு. இதே வைஸ் வர்சாவா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் 14,816 கோடி மார்க்கெட் கேப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே போல் ஐடிசியில் 14,409 கோடி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எஃப்எம்சிஜி செக்டர்ஸ்லாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சில என்பிஎஃப்சி கம்பெனிஸ் வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சில ரியாலிட்டி கம்பெனிஸ் அண்ட் ஐடி கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸ் கடந்த குவார்ட்டரில் வந்துட்டு ரொம்பவும் குறைவாக தான் இருக்குது. ஸோ சின்ன சின்ன டிப் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. என்னடா அவன் வார முதல் நாளே வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறானே அப்படிங்கிற மாதிரி நினச்சிடாதீங்க. ஸோ மார்க்கெட்டில் இந்த மாதிரி நியூஸ் தான் வந்துட்டு ரொம்ப அதிகமாக பரவலாக பேசப்பட்டு இருக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் இப்போ நம்ம சொன்ன எல்லாமே நிஃப்டி 50ல் ஒரு பிக் பிளேயர்ஸ், ஒரு வேல்யூ வந்து டிப்பாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு இம்பாக்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாக நாளைக்கு கிரியேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்துட்டு நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம். ஸோ இது வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு டிப்பாக தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். சில ஸ்டாக் வந்துட்டு நம்ம அக்குமுலேட் பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ் எல்லாம் கரெக்டாச்சுன்னா நல்ல ஒரு வேல்யூஷனாக நம்ம பை பண்ணலாம். அதே சமயத்தில் விப்ரோவும் வந்துட்டு ரிசல்ட் இன்னும் எதிர்பார்த்த அளவுக்கு வர மாதிரி தெரியல. ஸோ அதனால் அதுலேயும் கண்டிப்பாக ஒரு நல்ல டிப் கிடைக்கும். அப்போது நல்ல ஒரு பொசிஷன் இருக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதுலேயும் இருக்குது. அதே போல் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இப்போ அளவுக்கு ரெக்கவர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருந்தாங்க. அகைன் வந்துட்டு இந்த மாதிரி நியூஸில் வரும்போது ஒரு சின்ன டிப் அப்படிங்க கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லா வாய்ப்பையும் நம்ம ஒரு சான்ஸாக கிரியேட் பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஓஎன்ஜிசி வந்துட்டு அவங்களோட ஹை பர்ஃபார்மன்ஸ், அதாவது பீக் ப்ரீமியமில் இருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் சி அட்டாக்னால க்ரூட் ப்ரைஸ் வந்துட்டு அகைன் ரைஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால் வந்துட்டு இந்த பங்கில் அதிகமான கவனம் வந்துட்டு இப்போ இன்வெஸ்டர் செலுத்திட்டு இருக்காங்க. ரீசெண்ட் டைமில் இந்த ஸ்டாக் நல்லாவும் பர்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது முழுக்க முழுக்க வந்துட்டு இந்த ரெட் சி அட்டாக்கோட நியூஸஸ்னால தான் வந்துட்டு ஓஎன்ஜிசி பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஹையராக இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் இந்த எஸ்பேக் ஷேர் வந்துட்டு ஒரு முக்கியமான பங்களிப்பு அப்படிங்கிறத செலுத்திக்கிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆல்ரெடி நம்ம ஒரு லைன் வரைஞ்சி வச்சிருக்கோம். இந்த டபுள் பாட்டமாக வந்துட்டு இந்த பிரேக் அவுட் பண்ணுற சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு புல் ரன் கிடைக்கிற வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் வால்யூம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு இந்த ஸ்டாக்கில் செட் ஆகிருக்கு. அதே சமயத்தில் மொமெண்டமும் நல்லா இருக்குது. அசட் குவாலிட்டியும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே போல் க்ரோத் வைஸ் பார்க்கும்போதும் ரொம்பவும் பாசிட்டிவாக இருக்குது. அதே சமயத்தில் ரொம்பவும் ப்ராஃபிட்டபிலிட்டியாக மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு ரேலி கிடைக்கிற வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ரீசெண்ட் டைமில் இருக்க புல் மார்க்கெட்னால கண்டிப்பாக எஸ் பேங்க்னால ஒரு ஷார்ட் டேர்மில் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ இதை பற்றி நம்ம நாளைக்கு காலையில் இன்டெப்த்தாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதை நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்துட்டு மொபிக்யூக்லேருந்து ஒரு முக்கியமான ஐபிஓ அப்படிங்கிறத ரைஸ் பண்ண போகிறாங்க. அதுக்காக வந்துட்டு டிஹெச்ஆர்பி 5ல் வந்துட்டு இன்றைக்கி செபியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஐபிஓ பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1,900 கோடிக்கு வந்துட்டு ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட பிஸ்னஸ் முழுக்க முழுக்க ஒரு ஆன்லைன் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 3.81 மில்லியன் மெர்ச்சன்டைஸ் வித் 146.94 மில்லியன் ரெஜிஸ்டர் யூசர்ஸோட வந்துட்டு இவங்க இப்போதைக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இவங்க ஃபினான்ஸ் இயர் 2023. அடுத்து இவங்க ரெவன்யூன்னு பார்க்கும்போது ஈரான் இயரில் கிட்டத்தட்ட 2.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 539 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக 1 இயருக்கு முன்னாடி இவங்க 128 கோடி லாஸில் இருந்து 83 கோடியாக குறைச்சிருக்காங்க. ஸோ கம்பெனி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. 2023 ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 381 கோடியாக இருக்குது. ஆஃப்டர் டேக்ஸ் இவங்களோட ப்ராஃபிட் 9.48 கோடியாக இருக்குது. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான ரிசல்ட்டாக வந்துட்டு ரீசெண்ட் டைமில் கம்பெனி அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்காங்க. ரீசெண்ட் டைமில் ஏகப்பட்ட ஐபிஓ வந்துட்டு நமக்கு வந்திருக்கு. சில ஐபிஓ வந்துட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. சில ஸ்டாக்லாம் வந்துட்டு அவங்களோட ஃபண்டமெண்டலை பேஸ் பண்ணி லாஸ்ட்லேயும் போயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இப்போ வர எல்லா ஐபிஓவும் ஒரு எதிர்பார்ப்போடு தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த கம்பெனி ஒரு வேளை ஐபிஓக்களை வந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு வேல்யூஷன் லிஸ்ட்டாக வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்ததாக இன்ஃபோசிஸ் தரப்படுறது முக்கியமான தகவல். அவங்களோட Q3 ரிசல்ட் ப்ரிவியூ நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்துட்டு அவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கிட்டத்தட்ட 9.5% வந்துட்டு டிக்ளைன் ஆகிற வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஈரான் இயரில் கிட்டத்தட்ட 5,960 கோடி ரெஜிஸ்டர் பண்ண வாய்ப்புகள் இருக்கிறதா வந்துட்டு
ரிசர்ச் அனலிஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஃபோசிஸ் பொறுத்தளவுக்கும் இந்தியாவிலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் ஐடி கம்பெனி. டிசம்பர் மாதம் இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் கிட்டத்தட்ட 5960 கோடி அப்படின்னா க்ரோத் வைஸில் ரொம்ப ஷார்ப் கரெக்ஷன் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். கிட்டத்தட்ட 13.7% வந்துட்டு ஈரான் இயரில் டிக்ளைன் இருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் செப்டம்பரில் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது 6212 கோடி அப்படிங்கிற ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ வைஸ் வர்சாவாக வந்துட்டு இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு அந்த ரீசெண்ட் டைமில் நடந்த ஒரு முக்கியமான வந்துட்டு ப்ராஜெக்ட் டெர்மினேஷன் தான். ஸோ அந்த நியூஸை பற்றி கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒரு குளோபல் கிளைண்ட் வந்துட்டு அவங்களோட $1.5 பில்லியன் மதிப்புள்ள ஒரு ப்ராஜெக்டை வந்துட்டு டெர்மினேட் பண்ணாங்க. ஸோ அதனால் கம்பெனி இப்போ ஒரு பெரிய லாஸை வந்துட்டு சந்திக்க நேர்ந்திருக்கு. ஸோ என்ன ஆக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இவங்களோட கம்பெனி சைட்லேருந்து ஜனவரி 11 வந்துட்டு அவங்களோட ரிசல்ட் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சொன்னதை விட கொஞ்சம் கூடுதலாகவோ இல்லை இதை விட கொஞ்சம் குறைவாகவோ வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக டிப் அப்படிங்கிறது தான் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்குது. ஸோ இதனால் ஸ்டாக்கில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் உருவாக வாய்ப்பு இருக்குது. அகைன் நமக்கு ஒரு 1350 1200 அந்த ரேஞ்சு கொண்டு போனாங்க அப்படின்னா மேபி ஒரு நல்ல ஒரு பொசிஷனை அகைன் வந்துட்டு இந்த இன்ஃபோசிஸில் எடுக்க வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் மேலே ஐ வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்துட்டு டாக்டர் ரெட்டி பற்றி முக்கியமான தகவல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ரீசெண்ட் டைமில் பார்க்கும்போது இந்த மாதிரி ட்ரக் ரீகால்ஸ் நியூஸ் வந்துட்டு நிறையா நம்மளால் பார்க்க முடியுது. யூஎஸ் FDA வந்துட்டு ஒவ்வொரு ட்ரக்கையும் அனலைஸ் பண்ணி இந்த ட்ரக்கில் வந்துட்டு உற்பத்தி குறைபாடு இருக்குது, இந்த ட்ரக்கில் வந்துட்டு பேக்கிங் குறைபாடு இருக்குது, இந்த ட்ரக்கில் டோசேஜ் குறைபாடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அந்த வகையில் வந்துட்டு டாக்டர் ரெட்டிக்கு கிட்டத்தட்ட நிறையா ப்ராப்ளம்ஸ் இது மூலமாக வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சன்ஃபார்மா இதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, சிப்பிலாவும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி முன்னணி கம்பெனிகள் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி இஷ்யூஸை வந்துட்டு கண்டினியூஸாக ஃபேஸ் பண்ணி தான் இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்துட்டு இப்போ டாக்டர் ரெட்டி கிட்டத்தட்ட ஒரு 8000 பாட்டில்ஸை வந்துட்டு ஜெனரிக் ட்ரக்கை வந்துட்டு இப்போது அகைன் ரீகால் பண்ணியிருக்காங்க. இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள பேக்கேஜிங்கில் வந்துட்டு ஏதோ எரர் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி யூஎஸ் FDA ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்விங் ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்க இருந்துச்சு. அகைன் வந்துட்டு ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் இப்போ ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அகைன் நமக்கு ஒரு 5300 இல்லை ஒரு 5400 அப்படிங்கிற ப்ரைஸில் வந்துட்டு நமக்கு ஸ்விங் ட்ரேடுக்கு கிடைக்க வாய்ப்பு அப்படிங்கிறதும் இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கோட ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட் 6000. ஸோ 6000 டச் பண்ணிவிட்டு ஒரு பிரேக் அவுட் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா ஃபர்தராக வந்துட்டு ஒரு அப் ட்ரெண்ட் நடக்கிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஒரு சப்போர்ட் லைனை வந்துட்டு இப்போதைக்கு அவங்க உடைக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ரீசெண்டாக வந்திருக்க நியூஸ் வந்துட்டு கண்டிப்பாக ஸ்டாக்கை கீழே கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ கீழே வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு பொசிஷன் எடுக்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா இப்போ வரைக்குமே இந்த டைமில் கூட இந்த ஸ்டாக் ரொம்ப அண்டர் வேல்யூடாக இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்ததாக REC லிமிடெட் தரப்புலேருந்து முக்கியமான தகவல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ RECயும் RVNLலும் வந்துட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து முக்கியமான MOU சைன் பண்ணியிருக்காங்க. அதோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35,000 கோடி ப்ராஜெக்டை வந்துட்டு இவங்க சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பெனி ஆல்ரெடி இந்த வருஷம் மட்டுமே 140 ப்ராஜெக்டை வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் REC பொறுத்தளவுக்கும் ஒரு எக்ஸ்பனன்ஷியல் க்ரோத்தை தான் வந்துட்டு ரீசெண்ட் டைம் இந்த 2023 ஒரு ட்ரீம் இன்னிங்ஸாக தான் எனக்கு தெரியுது. REC பொறுத்தளவுக்கும் கிட்டத்தட்ட நமக்கு நம்ம ஸ்டாக்கில் நம்மளோட போர்ட்ஃபோலியோ இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுத்த கம்பெனின்னா அதில் ஒன்று REC, இன்னொன்று ஜொமேட்டோ. இந்த 2 கம்பெனி தான் இப்போதைக்கு நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்துட்டு ரொம்பவும் ஒரு ஹை லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அந்த வகையில் வந்துட்டு REC இந்த நியூஸஸ்லாம் பார்க்கும்போது இன்னும் ஃபர்தராக நிறைய மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா வந்துட்டு எனக்கு கிளியராகவே தெரியுது. இந்த ஸ்டாக்கை நம்ம அகைன் ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு இதில் பொசிஷன் எடுக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பற்றி இன்னொரு வீடியோ டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? அடுத்ததாக வந்துட்டு ஏத்தர்லேருந்து ஒரு முக்கியமான நியூஸ் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஏன்னா ஏத்தர் வந்துட்டு அவங்களோட 450 ஆப்பெக்ஸ் ஸ்கூட்டரை வந்துட்டு கிட்டத்தட்ட 1.89 லட்சத்துக்கு வந்துட்டு லான்ச் பண்ண போகிறதா நியூஸ் கிடச்சிருக்கு. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நியூஸ் பார்த்துருந்தோம். நம்ம ஹீரோ மோட்டர் காப் கூட இவங்க வந்துட்டு அந்த சார்ஜிங் போர்ட்டலுக்காக வந்துட்டு ஒரு ஜாயின் வெஞ்சரில் ஆட் ஆக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் நமக்கு கிடச்சிச்சு. அதுலேருந்து நம்ம ஹீரோ மோட்டருக்கு ஒரு நல்ல வளர்ச்சியும் கிடச்சிச்சு. ரீசெண்ட் டைம் நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்துட்டு ஏத்தர் வந்துட்டு அவங்களோட ஸ்கூட்டர் லான்ச் பண்ண போகிறாங்க. இது கண்டிப்பாக வந்துட்டு ஹீரோவுக்கு ஒரு நல்ல ஒரு நியூஸாக தான் எனக்கு தோணுது. ஸோ ஃபர்தர் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக வந்துட்டு ப்ளூம்பர்க்லேருந்து ஒரு முக்கியமான தகவல் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம டாடா டெக்னாலஜிஸோட ஒன் ஆஃப் த கிளைண்ட் அப்படின்னு தான் இவங்களை சொல்லணும். வியட்நாம் பேஸ்ட் EV மேக்கரான வின்ஃபாஸ்ட் கம்பெனி வந்துட்டு இந்தியாவில் $2 பில்லியன் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக சவுத் இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 2 பில்லியனில் இப்போதைக்கு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்துட்டு 500 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் இதுவும் முடிவாகலை. இப்போ தான் வந்துட்டு பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஸோ ஃபர்தராக எந்த அப்டேட்டும் கொடுக்கல. இதை மட்டும் தான் கம்பெனி சைட்லேருந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கிளியர் பண்ணி பார்க்கலாம். என்ன பொறுத்தளவுக்கு இந்த நியூஸ் வந்துட்டு இன்டெரக்டா டாடா டெக்னாலஜிஸ்க்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் கிளைண்ட் ஆஃப் டாடா டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இன்னைக்கு பரவலாக பேசப்பட்ட சில முக்கியமான நியூஸஸ். ஸோ இந்த நியூஸஸை பேஸ் பண்ணி நாளைக்கு வந்துட்டு நம்ம ஷேர் மார்க்கெட் மூவ் ஆகிருக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம சொன்ன ஸ்டாக்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்துட்டு நாளைக்கு இன்ட்ராடே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நியூஸஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு
பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் ஸ்டாக் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் மறக்காம அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக நான் அதை கிளியராக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வீடியோ அப்படிங்கிறத போடுவேன். நீங்கள் நிறைய ஸ்டாக் எனக்காக சொல்லியிருக்கீங்க. அந்த எல்லா ஸ்டாக்கையுமே நான் வந்துட்டு ஒரு பக்கம் நீட்டாக நோட்டிஃபை பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொரு ஸ்டாக்கும் எந்த சமயம் கரெக்டான சமயமோ அந்த ஸ்டாக்கை வந்துட்டு நம்ம பார்க்குறதுக்கு, அந்த ஸ்டாக்கை வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு சரியான சமயமோ அப்போ ஒவ்வொரு ஸ்டாக்கையும் வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அது வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன ஸ்டாக் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்டாக் தான். சில ஸ்டாக் வந்துட்டு ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க, சில ஸ்டாக்லாம் வந்து ரொம்ப ஓவர் வேல்யூடாக இருக்காங்க. அதை பற்றி நம்ம இப்போ பேசினா வந்துட்டு அது காத்தோட காத்தா போயிடும். சரியான சமயத்தில் பேசினா தான் அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசணும் வந்த சில முக்கியமான நியூஸஸ். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.